ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். தேவனின் சத்தம் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் ஒலித்து எல்லாவற்றையும் மாற்றியமைக்கும் ஒரு தருணம். தேவன் ஆபிரகாமிடம் பேசுகிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போ. வரைபடம் இல்லை, சேரும் இடம் தெரியாது. அந்த தேவனையே அவர் நம்பியிருந்தார். அதைத் தொடர்ந்து ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம் வழங்கப்படுகிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். எந்த தயக்கமும் இன்றி ஆபிரகாம் விசுவாசத்துடனே அடி எடுத்து வைக்கிறார். தனது 75வது வயதில் சாராயையும் லோத்தையும் தமக்குள் யாவற்றையும் அழைத்துக் கொண்டு அறியாத கானான் தேசத்தை நோக்கி புறப்படுகிறார். தேவன் அவரிடம், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்கிறார். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அங்கே ஆராதனையும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் வெளிப்படுகிறது. அவர் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையே பயணம் செய்து மற்றும் ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்கிறார். ஆனால் விரைவில் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வறண்டு போகிறது. பயம் அவரை எகிப்தை நோக்கி தள்ளுகிறது. அது செழிப்பான தேசமாக இருக்கலாம், ஆனால் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அல்ல. பயம் அதிகரிக்கும் போது விசுவாசம் குறைகிறது. ஆபிரகாம் சாராயிடம், நீ என் சகோதரி என்று சொல் என ரகசியமாக கூறுகிறார். தன் உயிரை காக்க அவர் சொன்ன பொய் அவருடைய நேர்மையை கேள்விக்குறியாக்கியது. சாராய் பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறாள். ஆபிரகாமின் பொய்யை நம்பி பார்வோன் அவருக்கு பெரும் செல்வத்தை கொடுக்கிறார். ஆனாலும் கர்த்தர் பார்க்கிறார், அறிகிறார், கர்த்தர் செயலாற்றுகிறார். ஆபிரகாமின் பயத்தினால் வந்த தீய விளைவுகளிலிருந்து காக்க பார்வோனின் குடும்பத்தின் மேல் வாதைகளை வரப்பண்ணுகிறார். ஆபிரகாம் தவறிய போதும் தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆபிரகாமின் இந்த வரலாறு அவரில் அல்ல, மாறாக அவருக்கு பின்வரும் மேன்மையான குமாரனாகிய கிறிஸ்துவில் நிறைவேறப் போகும் ஒரு வாக்கு தத்தத்தின் தொடக்கம். ஆபிரகாம் மூலம் ஒரு ஜாதி உருவானது. கிறிஸ்து மூலம் ஒரு ராஜ்யம் உருவானது. ஆபிரகாம் மூலம் ஆசீர்வாதம் வந்தது. கிறிஸ்து மூலம் ரட்சிப்பு வந்தது. ஆபிரகாம் பயத்தினால் தடுமாறிய இடத்தில் கிறிஸ்து உறுதியாக நின்றார். ஆபிரகாம் தன் உயிரை காக்க பொய் சொன்னார். ஆனால் கிறிஸ்து உலகத்தை காக்க தன் உயிரையே தியாகம் செய்தார். ஆபிரகாமின் அழைப்பும் பயணமும் நம்மை சிலுவையை நோக்கியும் வெறும் கல்லறையை நோக்கியும் வழிநடத்துகின்றன. தேவன் அன்று ஆபிரகாமை அழைத்தது போலவே இன்று நம்மையும் அழைக்கிறார். நமக்கு தெரிந்த பழக்கமான இடங்களை விட்டுவிட்டு அவருடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசத்தோடே நடக்க அழைக்கிறார். உலக இரட்சகரும் வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலுமான கிறிஸ்துவை பின்பற்றுவோம்.